நடிகரும், இயக்குனரும் ஆன பாக்யராஜ் சார் இன்னைக்கு இறந்து போனாங்கன்னு உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் தான் இந்த சம்பவம். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக திரையுலகில் இயக்குனராக இருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னும் சொல்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும்போது தான் இளையராஜா இறந்துருக்காங்க. இறந்த டைமில் இவர் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருப்பார். அதுக்கப்புறமா ரொம்பவே உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டு இருந்த நிலையில் நேற்று திடீர்னு சொல்லி மாரடைப்பு ஏற்பட்டது. மாரடைப்பின் காரணமாக தான் பாக்யராஜ் சார் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் இவங்க வீட்டில் இருந்து வெளியில் போகும்போதே மயக்க நிலையில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகி மார்னிங் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இளையராஜாவின் முதல் படமான 16வது வயது நிலை இந்த படத்தில் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மேலும் அவரோட 2வது படமான கிழக்கே போகும் ரயில்லையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். சின்னதாக கவுண்டமணி சார் கூட ஒரு ரோலும் பண்ணியிருப்பார்.